வணக்கம் நட்புகளே. 34 சைஸ் பிரின்சஸ் கட் ஒன்று இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம். பப் கை ப்ளஸ் 34 இன்ச்சு செஸ்ட்டு, 35.5 இன்ச்சு பஸ்ட்டு. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து பிரின்சஸ் கட் வந்து இப்போ போட்டுட்ருக்குறோம். அதனுடைய 34 சைஸினுடைய அளவு இது கஸ்டமருக்குரியது தான். தொடர்ச்சியாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போது 9வது பேட்ச் 2 மந்த் கோர்ஸுக்கு முன்னாடி அது நடக்க இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் அல்லாமல் புதிய சப்ஸ்கிரைபர்கள், புதிதாக வகுப்பில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி நட்புகளே. ஒரு ப்ளவுஸினுடைய பேக் கட் பண்ணுறோம். கீழே ஸ்டிச்சிங்க்கு 13 இன்ச்சு உயரம் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் வந்து 14.5, 7.25 அப்படியே வச்சுருக்கோம். போட் நெக்கு. இப்போ இங்கேருந்து பேக் நெக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கியிருக்கோம். இங்கே மேலே இருந்து 3/4 இன்ச்சு கிராஸு, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து பண்ணிக்கலாம். சின்ன ஷோல்ட்ரு இங்கேருந்து 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்ட்ரு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. இது பேக் நெக்கினுடைய இடம். இப்போ ஆம்கோல் வந்து பாடி 34 டிவைடட் பை 6, 5.25 1 பாயிண்ட்டு. அப்பர் ஜஸ்ட்டு டிவைடட் பை 6, 34. செஸ்ட்டு வந்து 34 டிவைடட் 4 8.5 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. இடுப்பு வந்து 28.5, 7 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இருபத்தி 8.5 இன்ச்சு இடுப்பு. செஸ்ட்டு 34, ஃபஸ்ட்டு 35.5, ஷோல்டர் வந்து 14.5. இப்போ இங்கேருந்து 7.25, 7.25 ½ இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு ஆம்கோலினுடைய உயரம் இங்கே என்ன இருக்கோ அது சென்ட்ரு ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. அக்ராஸ் செஸ்ட்னுடைய இடம். இப்போது இந்த நெக் ஷேப் எப்படி இருக்கோ அந்த நெக் ஷேப்பினுடைய அளவுக்கு அப்படியே பண்ணிவிட்டு பேக் நெக்கினுடைய மார்க் பண்ணிக்கலாம். போட் நெக்கினுடைய மார்க்கு. ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். நமக்கு 15 இன்ச்சு ஆம்கோல் வந்து 15, இங்கேருந்து 7.5 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக 7.5 இன்ச்சு இருக்குது ஆம்கோல். இப்போ ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்போவுமே ஆம்கோல் வந்து செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா 2வது திருத்த வேண்டியது இருக்காது. இப்போ பேக் டாட்டு, பேக் டாட்டு 35.5 இன்ச்சு பஸ்ட்டு. மேலே தையல் கழிச்சிக்கோங்க. 8.25 1 பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட் சேர்த்து 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இது பஸ்ட்னுடைய இடம். பஸ்ட்டுக்கு கீழே வந்து டாட்டு,
1 இன்ச்சு டாட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. 8வது பேட்ச்சு. 9வது பேட்சுக்கு புக் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்பாக வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் நடக்கும் எப்போவுமே. அந்த ஃப்ரீ கிளாஸுக்கு முன்பதிவு நடக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவு வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸை வந்து அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் எப்படி நடக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் 9வது பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 மந்த்து ப்ளவுஸ் கோர்ஸு. மிக துல்லியமாக பேசிக் ப்ளஸ் டெக்னிக் எல்லாமே ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு என்னென்ன தேவையோ 16 சப்ஜெக்ட்டு ரொம்ப துல்லியமான முறையில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பேர் பயன்பட்டுருக்குறாங்க. உங்களுடைய முன்பதிவை பண்ணி ஃப்ரீ கிளாஸ் வகுப்புக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே இப்படி ஒரு பேப்பர் கட்டிங்கில் பண்ணிக்கோங்க. பேப்பர் கட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரைட் மார்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஊக்குப்பட்டியினுடைய மார்க்கு பேக்கில் ஆம் கோல்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அக்ராஸ் செஸ்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டோட மார்க்கு அப்படியே இங்கே ஷோல்டருனுடைய இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ செஸ்ஸோட லைன் இங்கே பேக்கினுடைய ரெடி ஹைட் எடுத்துக்கோங்க. இது பேக்கோட ரெடி ஹைட். ஸ்டிச்சிங்க்கு ஃப்ரண்ட்டோட நெக்கு 6 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு டீப்புங்கிறதுனால 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோலினுடைய ஸ்ட்ரெயிட் இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து செஸ்டுடைய இடம் இது. இது அக்ராஸ்னுடைய இடம். இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கீழே ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த அக்ராஸ்னுடைய இடத்துலேருந்து 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சு இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிவிட்டு
இங்கே லைட்டாக இந்த இடத்துல இந்த ரவுண்ட் கேவ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் இப்போ மேலே இருந்து சின்ன ஷோல்டருடைய அளவு இது ரெண்டையும் சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் இந்த அக்ராஸுடைய இடத்துல இருந்து இந்த நெக் ஷேப்பு சேமாக அதே ஷேப் அப்படியே வர்ற மாதிரி இந்த நெக்கோட லைன் எடுத்துக்கோங்க. இங்கே நெக்கோட மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டினுடைய ரவுண்டை இங்கே தேவையான அளவு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு ரவுண்ட் தேவையோ இங்கே இந்த ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருந்து 35.5 பஸ்ட்டு 8.75 1 பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருக்கோம். இது பஸ்டினுடைய லைனு. இங்கேருந்து பஸ்ட்டு டிவைடட் பை 12 35.5 அப்போ 2.75 1 பாயிண்ட் வரும். அந்த 2.75 1 பாயிண்ட் இங்கே எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் ப்ளவுஸினுடைய ஹைட்டு. இப்போ இந்த மார்க்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இடுப்பு பட்டி பேக்கினுடைய ஹைட்டு. இந்த லைன் அப்படி பிரிச்சுக்கோங்க. 35.5 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு பஸ்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஒயரத்துலேருந்து 3/4 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு லைன். அந்த கப் ஷேப்பை பிரிக்கிறதுக்கு இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். இது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். இப்போது இது பஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே பஸ்ட் பாயிண்டுடைய மேல் உள்ள மார்க்குக்கு இந்த 2 இன்ச்சு மேலே வச்ச லைனுக்கு இங்கேருந்து ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க. பிரின்சஸ்னுடைய ஷேப்பு. இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு இங்கேருந்து இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 1 இன்ச்சு தள்ளி வச்ச லைனுக்கு அதே மாதிரி இங்கேருந்து இந்த மார்க்கை இந்த ஷேப்பை எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பஸ்ட்டு பேக்கில் வந்து பஸ்னுடைய இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 35.5 பஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே 8.75 1 பாயிண்ட் இருக்குது. இந்த பேக்கில் இருக்க அளவை இங்கே 8.75 1 பாயிண்ட் அப்படியே வைங்க. 35.5 17.75 1 பாயிண்ட்டு 17.75 1 பாயிண்ட்டு 35னா 17 35 17.75 35 ப்ளஸ்ஸு இங்கேருந்து 1 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டோட இடத்த ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் அப்படியே கரெக்டாக வச்சு இந்த பேக் பொசிஷனை கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம். அதை கூட அளந்து வச்சுக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இடுப்பினுடைய லைன் இது. இங்கேருந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இடுப்பு லைன் வரைக்கும் இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் இடுப்பு லைன் நம்மளுக்கு. இங்கே 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ இடுப்பு வந்து நம்மளுக்கு 28.5, 7 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இங்கே எக்ஸஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு 2 இன்ச்சு இருக்குது. இந்த ரெடி லைன் வரைக்கும் 2 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு டாட்டோட அளவுங்கிறது. இப்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த ஷேப்பு வந்து இங்கே இந்த ஷேப் அப்படியே கொஞ்சம் இந்த கவ் வர்ற மாதிரி இந்த ஷேப்பை அப்படியே இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கேருந்து இப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ 2.5 இன்ச்சு அந்த டாட்டுக்கு வச்ச 2.5 இன்ச்சை இங்கேருந்து இடுப்பு இடத்துல 2.5 இன்ச்சை வச்சுருங்க. இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு இருந்தது, 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை இந்த பக்கம் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை இதுக்கு நேரம் அந்த 1/2 இன்ச்சு, இடுப்புக்கு நேரம் 1/2 இன்ச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த 1/2 இன்ச்சை இங்கே அப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே இடுப்பினுடைய அளவு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இடுப்பு அளவு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு 3.5 இன்ச்சு, இந்த 3.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. 28.5 இன்ச்சு இடுப்பு, 7 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது டாட் பாயிண்டில். இப்போது இங்கே இந்த ஸ்ட்ரைட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டு, இதில் 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி இந்த ஷேப்பை இங்கேருந்து இந்த லைன் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே அண்டர் பஸ்ட்டில் பாருங்கள், இங்கேருந்து அந்த 3.5 இன்ச்சு, இதிலேருந்து பாருங்கள் 3.5 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு இங்கே சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து டாட்டோடைய பாயிண்ட்டு, இதிலிருந்து டாட்னுடைய பாயிண்ட்டு, இப்போ இது இடுப்புக்கு நேராக இந்த இடத்த லைட்டாக அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க இந்த அளவுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் தான் இந்த கப் ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போது அந்த கப் ஷேப்பை இங்கேருந்து இதிலிருந்து இந்த கப் ஷேப்பை இங்கேருந்து கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஷேப்பை இதிலேருந்து கொடுத்துக்கணும். இந்த இடுப்போட பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்த இடுப்போட பாயிண்ட்டுக்கு இப்படி வரைஞ்சிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி இங்கேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ 3/4 இன்ச்சு இங்கே கீழே இறக்குன இந்த லைனில் இருந்து லைட்டாக அப்படி கவு கொடுத்து இங்கேருந்து இந்த ஷேப் அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹைட் இங்கேருந்து இதிலேருந்து இந்த ஹைட் அளந்துக்கோங்க. கரெக்டாக வந்து 5.25 இன்ச்சு இருக்குது. அந்த 5.25 இங்கேருந்து இதில் 5.25 வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை இப்படி கிராஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே டாட் பாயிண்ட்டுக்கு இதில் டாட் போட்டுக்கோங்க. நெக் பாயிண்டில் லைட்டாக இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்கு இங்கேருந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு தேவை. மேலே தையல் கழிச்சிட்டோம். 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நெக் பாயிண்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஷேப்பு வந்து இந்த ரவுண்டை லைட்டாக இந்த ரவுண்ட் பொசிஷன் அப்படியே அதில் கவர் ஆகிற மாதிரி இந்த பொசிஷன் அப்படியே இந்த ரவுண்ட் பொசிஷன் இதில் கவர் ஆகிரும். இந்த ஷேப் எடுத்துகிட்டு லைட்டாக இதில்
இந்த பெண்டு ஷேப்பு இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா அந்த மார்க் வர்ற இடத்துல இருந்தே அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படி கொடுத்துடணும். இப்போ பிரின்சஸோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக இதில் வந்துடும். இப்போது இந்த லைனில் இங்கே டச் ஆகிருக்கு. ஆம்கோல் வந்து இதில் இருந்து ஆம்கோலுடைய ஷேப் இதிலேருந்து இங்கேருந்து இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஹைட்டு கீழே வந்து இந்த ஹைட்டை செக் பண்ணிட்டோம். இப்போ மேலே இந்த ஹைட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து 5.25 அந்த 5.25 இங்கே அப்படியே இந்த லைனில் வந்து 5.25 அப்படியே வரணும். அப்போது ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை சேம் அதே ஷேப்பில் இங்கேருந்து கீழே இறக்கிக்கணும். இந்த 1/4 இன்ச்சை இறக்கி இந்த ஆம்கோலுடைய லைனை இதில் கொடுத்துக்கணும். இப்போ ஆம்கோல் செக் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். 3.25 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அந்த 1 பாயிண்ட் இப்படி கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆம்கோலுடைய அளவு இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இப்போது கீழே அது இறங்கின அளவை கணக்கு பண்ணி இந்த இடத்துல இறங்கியிருக்கு. நம்ம அந்த இறங்கின இந்த இடத்த இங்கே இதில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஷேப்பை நம்ம இங்கேருந்து இந்த பேக்கில் கரெக்டாக வர்ற அளவுக்கு இந்த பெண்டு ஷேப்பை இங்கே கொடுத்துக்கலாம் லைட்டாக. இப்போ இங்கே கரெக்டாக அந்த ஷேப் இதிலிருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட அளவு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நாம் அதை லைனிங்கில் அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம். எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தையல் தும்பு இங்கே எந்த அளவு வச்சோமோ அதே தையல் தும்பினுடைய ஷேப்பை இதில் இங்கேருந்து தையல் தும்பு ஊக்குப்பட்டிக்கான இடம், ஊக்குப்பட்டிக்கான இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாகத்தையும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரின்சஸ்னுடைய ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இங்கே அந்த சென்டர்னுடைய அளவை இப்படியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரின்சஸோட ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கேயே கட் பண்ணிக்கோங்க.
இப்போ லைனிங்கில் அதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த உட்கார பக்கத்தில் வந்து இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிடலாம். நெக் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சைடு பக்கம் இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். தையல் தும்போட இது, இங்கேயும் தையல் தும்போட இது, இங்கே இந்த சென்ட்ரு கீழே இதையும் மார்க் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கான தையல் தும்பு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். தையல் பிடிக்கக்கூடிய அளவு மட்டும் இங்கிட்ட எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதை அப்படியே இந்த லைட்டாக அந்த கேவ் அப்படி பண்ணுறத இந்த ஷேப்பில் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் பாயிண்ட்டுக்கு இங்கே டாட் பாயிண்ட் சைடு மார்க் பண்ணிடுங்க. இதில் இந்த டாட்டோடைய இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு பேக் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டு வந்து டீப் நெக்கு. இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது டாட்டோட பாயிண்ட்டு. இந்த தையல் தும்பு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரோட இடத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பார்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சைடு மார்க்கு. இப்போ இங்கே அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இந்த சைடில் தையலுக்கு தேவையான தையல் தும்பு ரெண்டு பக்கமும் கரெக்டாக இதில் வச்சுட்டு
சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. சைடையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பிரின்சஸ்னுடைய பாகம் நமக்கு பிரின்சஸோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். கீழே கிளாத்து கரெக்டாக 1/2 இன்ச் தையல் தும்புக்கு. கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு. இங்கேருந்து 10, 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5. இப்போ ஆம்கோல் வந்து 15 இன்ச்சு ஆம்கோல் 7.5 -1 இன்ச்சு 6.5. இந்த 6.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம். அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. 15 இன்ச்சு ஆம்கோல் 7.5. இப்போ இங்கே செக் பண்ணிக்கணும். 3.25 கரெக்டாக இருக்குது நார்மல் அளவில். இப்போ அரைக்கையினுடைய உயரம் வந்து ஒரு 5.5 இன்ச்சு அப்படின்னா 6 இன்ச்சு வச்சு இந்த இடத்த எடுத்துக்கணும். இது ஷார்ட் கையினுடைய அளவு. இப்போ ஷார்ட் கையினுடைய லூஸ் எவ்வளவோ அந்த லூஸ் வர இடத்துல அந்த லூஸ் கரெக்டாக வச்சிடணும். இங்கே 11.5 இன்ச்சு ஷார்ட் கையினுடைய அளவில் அந்த லூஸ் இங்கே எடுத்து வச்சிடணும். கையினுடைய லூஸ் வந்து கீழே வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சு இங்கே. இப்போ இதில் இங்கேருந்து இதிலிருந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு இதுக்கு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் இருக்காது. இந்த ஆம்கோல் வந்து பப் கைங்கிறதுனால நார்மல் கைனா இதில் கை கட் பண்ணிடலாம். பப் கைங்கும்போது இங்கே என்ன லூஸ் இருக்கோ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இந்த சென்டர் லைனை மேலே எடுத்துகிட்டு நம்மளுக்கு பப் கைக்கு தேவையான அளவு இங்கேருந்து வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் இதில் இருந்து இதில் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம நார்மல் கை கட் பண்ணோம்னா இங்கேருந்து இதில் வந்து நார்மல் கை கட் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு இந்த நார்மல் கை கட் பண்ண இதை இந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பு இதில் இருந்து இதில் அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 1.5 இன்ச்சு இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு இதில் 1.5 இன்ச்சு இங்கே 1.5 இன்ச்சு இதில் அப்படியே ஸ்ட்ரைட் எடுத்துடலாம். இங்கே இந்த பெண்டு கைக்கு கொடுத்த பெண்டை இதில் கொடுத்துடலாம். இப்போ கை இங்கேருந்து இந்த கப் ஷேப் நமக்கு தேவையான அளவு இந்த ஷேப் மட்டும் எடுத்து விட்டுக்கணும். சுருக்கு வச்சுட்டு இதில் சுருக்கு நம்ம வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே சுருக்கு வச்சுட்டு ஆம்கோலுடைய அளவு டிஸ்டன்ஸ் தேவையான அளவுக்கு இந்த சுருக்கு வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பேக் போட் நெக் வந்து பேக் நெக்கை கட் பண்ணி விட்டுறலாம்.
இதில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக வந்துடும். இப்போ பிரின்சஸ் கட் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.